ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் கடலை குழம்பு வைக்க போகிறேன். நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள். இது எப்படி எண்ணிட்டு வாங்க எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன். நல்லா சூப்பராக ஹெல்த்தியானது. இந்த கடலை குழம்பு எப்படின்னா இதுமாரி வந்து கன்சியாக இருக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி சூப் மாரி கூட வச்சு தரலாம். ரசமும் வைக்கலாம். ஏன்னா வந்து இது குழம்பு தண்ணியிலே நம்ம கார குழம்புலேயே தண்ணியில் ஊற்றி வச்சுக்கலாம். அது மாதிரி சூப்பராக இருக்கும். இது நம்ம சூப் மாரியும் குடிக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தியானதுங்க. இப்போல்லாம் யாருங்க இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றாங்க? இது இயற்கையாக வந்து சூப்பராக விளைஞ்சிது. இது எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க. கொஞ்சமாக எங்கள் பப்பு குட்டிக்கு சுண்டல் பண்ணி கொடுத்துட்டேன். அதில் கொஞ்சம் மீதி சூப்பராக பாருங்க. இதை மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். கேரட்டு மாங்காய்லாம் போட்டு. இதுக்கு தேவையானது என்னன்னு பார்க்குறேன் வாங்க. கொஞ்சமாக புளி, ஒரு எலுமிச்சை அளவு புளி, புது புளி, கொஞ்சம் பழைய புளியாக இருந்தால் கூட சூப்பராக இருக்கும் குழம்புக்கு. இது ஏன்னா இந்த வருஷத்து புளி புது புளி. இது கத்திரிக்காய் போட்டு கத்திரிக்காய் அந்த மாதிரி நல்லா குண்டு குண்டாக பாருங்க, சொத்தலாம் இல்லாமல் சூப்பராக பண்ணி வச்சுருக்கு பாருங்கள். இது மாதிரி குண்டு குண்டாக போட்டுங்க, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் உரிச்சது, கொஞ்சம் பூண்டு, தேவையான அளவு பூண்டு, தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. இதுமாரி பழமாக இருந்தால் தக்காளி சூப்பராக இருக்கும் காரக்குழம்புக்கு. எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து நல்லெண்ணெய் வைக்கிறேங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிங்க. ஏன்னா நம்ம காரக்குழம்பு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா காரக்குழம்பு எப்பவுமே நல்லெண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் ஹீட்டு குறையும். ஏன்னா வெயில் நாள் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கேன். அப்புறம் ஜீரகம். ஏன்னா காரக்குழம்புக்கு வடம் போகலாம், அதிலே வெந்தயம் ஜீரகம் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஏன்னா நம்ம கடையில் வைக்கிறது அதனால் கம்மியாக தான் போட்டிருப்பாங்க. நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் வடம் போட்டுக்கலாம். சரிவாங்க. பூண்டு லைட்டாக தட்டி கூட போட்டுக்கலாங்க, நான் அப்படியே போடுறேன். இது மாதிரி வெங்காயம் வந்து பெருசு அந்த ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சின்ன வெங்காயம். சரி அதெல்லாம் மூட்டாக இருக்கும். இந்த வெங்காயத்துக்குள்ளே கத்திரிக்காய் போட்டிங்கன்னா இது கொஞ்சம் வதங்கணும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இந்த தக்காளி நல்லா நறுக்கி தான் போடுறேன். நல்லா பெரிய இந்த வெங்காயம் இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். இதில் கல்லுப்பு கொஞ்சம் நம்ம தேவையான உப்பு போட்டிங்கன்னா இந்த கத்திரிக்காய் பூரா உப்பு கொஞ்சம் உரைக்கும். வெங்காயம் அதெல்லாம் போட்டு வதக்கும். பாதுகாக வச்சு இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். கட் பண்ணி நான் கொஞ்சம் மல்லி தண்ணி கருவேப்பிலையும் போடுறேன். இது எல்லாமே மிக்ஸி பண்ணி நல்லா உரைக்கும். இந்த வெங்காயம் தக்காளி காய்கறிலாம் போடுறோம் இல்லையா, அந்த மிக்ஸில் நல்லா வதங்கிச்சுன்னா நல்லா ஸ்டவ் வந்து ஸ்டோவில் வச்சு நல்லா வதக்குங்க. இப்போ நல்லா வதங்கிச்சு பாருங்க. இந்த எண்ணெய் பூரா மேலே அப்படியே வந்துச்சு பாருங்க. அப்போ தான் வந்து இது பாருங்க காயெல்லாம் நல்லா வதங்கிச்சு காய்கறியும். இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எங்கள் மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கம்மியாக போடுறேன். இது மாதிரி ஒரு கட்டி இப்போ புளி கரைச்சல் ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்குங்க நல்லா காரக்குழம்பு. இது மாதிரி பயிர் வகைலாம் போட்டு வச்சுன்னா நல்லா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம இந்த தண்ணி வந்து நான் ரசம் வைக்க எடுத்துக்கிட்டேன். இப்போ இது தனியாக வடிகட்டிவிடும். ஏன்னா அந்த பயிர் வந்து இப்பயே நம்ம கொட்டினா தான் அந்த இது இயற்கையாக நம்ம உப்பு போட்டிருக்கோம். அதனால் கம்மியாக தான் நம்ம அந்த காய் வதக்கி உப்பு போட்டோம், கம்மியாக தான் போடணும். இப்போ நம்ம கொட்டினா தான் அதை வந்து நல்லா அந்த காரம் உப்பெல்லாம் உரைச்சி நல்லாயிருக்கும் காரக்குழம்பு. இது போட்ட உடனே கொஞ்சம் கெட்டியாக வச்சு பாருங்கள். நம்ம ஸ்டவ் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்லோவாக வச்சுட்டுனா அந்த குழம்பு கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா அந்த காரம் உப்பெல்லாம் நல்லா உரைக்கும். நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்க சூப்பராக அந்த எண்ணெய் பூரா மிதங்கி வந்துடுச்சு பாருங்கள். நம்ம நல்லா எண்ணெய் பூரா இது மாதிரி கெட்டியாகிடும். இப்போ இந்த மசாலா அந்த காரம் உப்பு எல்லாம் உரைச்சி சூப்பராக இருக்கும் பாருங்கள். இதுமாரி நல்லா சூடாக சாதம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி ஏற்கனவே நம்ம கொஞ்சம் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுமாரி சூப்பராக இருக்கும். சூப்பரான காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கூட்டு பொரியலும் இந்த காரக்குழம்புக்கு சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குதுன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.